எங்களோட வெள்ளை மாளிகை. வீடுன்னு சொல்லுறது ஒரு கனவு. இந்த கனவு எங்களுக்கு பூர்த்தியாயிருக்கு. ஸோ இது வந்து லிவிங் ரூமோட பின்னால் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ரூம் வந்து திருப்பி காட்ட போகிறேன். ஒரு இது வந்து ஃபுல்லாக எங்கள் ரெண்டாவது பொண்ணு ஹேண்ட்மேடு, அவளே செஞ்சது. அது வந்து ரொம்ப இந்த ஏரியாவுக்கு கரெக்டாக செஞ்ச மாதிரி அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ பின்னால் இது வந்து பின்னால் இன்னும் ஒரு சிட்டிங் ஏரியா ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னால் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு இருக்குது. அது பிறகு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து கெஸ்ட் பெட்ரூம் ரூமில், அதாவது கீழே வந்து 2 பெட்ரூம், மேலே வந்து 3 பெட்ரூம். ஸோ இது வந்து கெஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட கலர் தீம் வந்து கிரே அண்ட் ஒயிட். ஸோ எல்லாமே டபுள் கலர் கிரே அண்ட் ஒயிட் இருக்கிறதுனால பார்க்கும்போது தெரியும். ஹேங்கிங் லைட்டு சேம் தான், அதே தீம் தான் இங்கேயும். ஹேங்கிங் லைட்டு, கர்டன் எல்லாமே டியூவல் கலரு, கம்ஃபோர்ட் வரைக்கும் சேம் கலர் தான் நமக்கு கிடைச்சது. அழகாக அது அமைஞ்சது. கபோர்டு எல்லாமே சேம். ஸோ இதில் வந்து இந்த ரூமில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு இடம் வந்து இந்த டோருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இதுதான் ட்ரெஸ்ஸிங் ஏரியா. ஆக்சுவலி இது கெஸ்ட் பெட்ரூமாக இருந்தால் கூட இது கரெக்டாக வந்து அமைஞ்சது எங்கள் வீடோட அமைப்புக்கு படி. ஸோ இந்த இதில் வந்து யாரும் யூஸ் பண்ண தொடங்காதனால எம்டியாக இருக்குது. பட் ஒரு நல்ல சிஸ்டம். லேடிஸுக்கு இந்த ரூம் கொடுத்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்தது காட்ட போகிறது வந்து பாத்ரூம், இந்த கெஸ்ட் பெட்ரூமோட பாத்ரூம். ஸோ இதுவும் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீம் தான். ஸோ ஷவர் ஏரியாவோட அந்த எண்டு வந்து ஒயிட், பட் 2 சைடு வால் வந்து பிளாக். ஸோ தர ஒயிட்டு, ஃப்ரண்ட் வால் வந்து ஒயிட்டு, சீலிங் வந்து ஒயிட்டு. அதே மாதிரி அப்படியே சுற்றி இந்த பக்கம் கறங்கணும்னா இந்த வால், டோரோட வால் வந்து ஒயிட், இதுவும் ஒயிட், பட் 2 பக்கமும் பிளாக். அந்த மாதிரி ஒரு பிளானிங் இது எல்லாமே ஒரு டைல்ஸ் எங்கே வரணும்னு சொல்லி ஆல்ரெடி 3Dயில் டிசைன் பண்ணி கரெக்டாக எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு டைல்ஸ் என்னென்ன டைல்ஸ் வேணும் அந்த மாதிரி இறக்கி தான் இதை கிளியர் பண்ணிக்குவோம். அடுத்து மிரரு சேம் தான், சரா க்ளோசெட்டு, பைப் எல்லாமே சரா கம்பெனியோடது. அந்த மாதிரி கிரே அந்த மாதிரி இங்கே ஒரு கிரே ட்ராஷ் பின், ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு. இது எல்லாமே ஆக்சுவலி இன்பில்ட் தான், நமக்கு வெளியில் எதுவுமே தெரியாது. அதோட அதோட ப்ளம்பிங் ஒர்க் எல்லாமே இன்பில்ட்டாகவே பண்ணியிருக்கோம். பிளாக்ல வந்து இது ஒரு ஹைலைட்டர். ஆக்சுவலி இது ஹைலைட்டர்னு சொல்லி நமக்கு டிசைன் பண்ணோம். பட் 2-in-1 நமக்கு இதில் வேணும்னா அடிஷ்னலாக வரக்கூடிய ஷாம்பு, சோப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ளவர் பொக்கே மாதிரி ஏதாவது சின்னதாக வச்சோன்னா அது கூட பார்க்க நல்லா இருக்கும். ஸோ இது ஷவர் ஏரியா. இது பேரிவேரோட ஷவர் ஆக்சுவலி. ஸோ ஃபுல்லி எஸ்எஸ் 304 குவாலிட்டி, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு சோப் ஹேண்டில், ட்ரெஸ் போடக்கூடிய ஒரு ஸ்டாண்டு. இதில் இருக்கக்கூடிய சேம் தான், ஷாம்பு, எண்ணெய், அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் இதை ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். இதுவும் மற்ற ப்ரஷ் ஸ்டாண்டு, ஹேண்ட் சானிடைசர் இது போடுறது கூட ஒரு செட்டு. அங்கே இருக்க அதே மாடலில் இது கொஞ்சம் வித்தியாசம். ஒரு மெழுகுதிரி ஸ்டாண்ட், இதுவும் அதே ஃப்ராக்ரன்ஸுக்காக வச்சு மெழுகுதிரி. ஸோ இதுதான் பாத்ரூம் ஆக்சுவலி. இது கெஸ்ட் ரூமோட